ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஷால்ஸ் டைரிஸ். ஸ்மைல் குட்டியோட செகண்ட் பர்த்டே வரப்போகுது. ஸோ குட்டியாக ஒரு ஷாப்பிங் போகலாமா? மார்னிங்கே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்ததும் அப்படியே டக்குன்னு கிளம்பி இங்கே டேரெக்டாகவே ஜுவல்லரி ஷாப் வந்துட்டோம். ஸ்மைல் குட்டிக்கு பேங்கிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பாப்பாவுக்கு ஆல்ரெடி பேங்கிள்ஸ் இருக்குது. 2 months இருக்கும்போது எடுத்ததுனால குட்டியாக எடுத்துட்டோமா. இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி வேறு ஏதாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பாப்பாவுக்கு இல்லை. அதனால சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவுக்கு கொலுசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தோம். கொலுசு பார்த்தீங்கன்னா நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டு முத்தெல்லாம் வந்து அப்படியே 2ஆ உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். சரி 2 monthsக்கு முன்னாடியே மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டேன். கையில் பர்த்டேக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த 3 வருஷ முத்து வச்ச கொலுசுனா ரொம்ப பிடிக்கும். அது வந்து சவுண்ட் நல்லா கேட்கும், நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குமா. அதனால அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் போட்டு பார்த்தோம், சைஸ்லாம் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கொலுசு வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி அந்த 3 வருஷ முத்து வச்சது வந்து இல்லை. ஃபைனலாக 2 டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். எது சூஸ் பண்ணுறதுன்னு வேறு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததா. சரி கொஞ்சம் நேரம் கழித்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. நீ கொலுசு பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னோட கொலுசு வந்து பிரேக் ஆகி ஒரு 4 monthsக்கு மேலே ஆயிருக்கும். அவரும் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. நான் இதுக்காக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி பாப்பாக்கு இன்னைக்கு எடுக்கிறோம்ல அப்படியே நமக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொலுசு பார்த்துட்டு இருந்தோம். டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். அவங்க எப்பயும் போல் இருக்க மாதிரி ரெகுலராக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நல்லா யூனிக்காக காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 டிசைன் காமிச்சாங்க. அது எல்லாத்தையும் நானும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து இப்போ நான் அந்த போட்டிருக்கிறது வந்து என்ன கோல்டன் கலரும் சில்வரும் கலந்த மாதிரி வரும். நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கழட்டி வச்சுக்கலாம். இது தண்ணியில் பட்டுச்சுனாலும் வந்து அந்த கோல்டன் கலர்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே ஹேங்கிங்காக இருக்க மாதிரி இருந்தது. என் காலுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அது வந்து அந்த தொங்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்கல. கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்க அந்த கண்டினியூஸாக இருக்குல்ல அதை பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு என் காலுக்கு. ஆனால் ஸ்டோன் வச்சுருந்ததுனால ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக எடுக்கிறோம், ஸ்டோன் மாதிரி இருந்தது அப்படின்னா ரெகுலராக யூஸ்க்கு அது வந்து ஸ்டோன்லாம் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அதனால் அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்து நல்லா இருந்தது என்னோடய காலுக்கு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. சொன்னாங்க மெட்டியும் மாற்றிக்கலாம்ல, எப்போவுமே கொலுசு மாற்றும் போது மெட்டியும் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பியூராக ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியும் போது நல்லாயிருக்கும் லுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி மெட்டியும் மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்த பழைய மெட்டியை கொடுத்துட்டு இந்த டிசைன் பார்த்தேன். இந்த டிசைன் மெட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக அழகாக இருந்தது அந்த கொலுசுக்கு மேட்சாக. ஸோ அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காப்பு மாற்றிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த காப்பு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. நான் தான் வந்து ஆனிவர்சரி கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி ஆனதுனால மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி போட்டிருக்க டிசைன் மாதிரியே வேணும் அப்படின்றதுனால சீக்கிரமே அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு ஃபைனலாக இந்த நாங்கள் பழசை யூஸ் பண்ணோம்ல அதெல்லாம் வந்து கொடுத்துட்டோம். பாப்பாவோட பழைய கொலுசு, அதுக்கப்புறம் என்னோட பிரேக்கான கொலுசு, அவரோட காப்பு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் வந்து புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பியூரிட்டி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பியூரிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பில்லு போடுற வரையும் இயரிங்ஸ் வேணா பாரு, நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட இப்போ வேண்டாம், ஒரு 3 months போட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். சும்மா தானே இருக்க, டிசைன் எதுவும் பார்த்து வை, பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் இந்த டிசைன் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய கொலுசும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 ஆங்க்லெட்ஸ் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால 2டையுமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பில்லிங்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு அது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே கடையிலேருந்து கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த ஷாப்பு போக முடியாது. பாப்பாவை கூட்டிகிட்டு பாப்பாவுமே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆயிட்டா. சரி எங்கேயாவது போய் டீ காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற வழியெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம். எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. சரி இதுக்கு மேலே எங்கே சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்தோம். சப்பாத்தியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டேன். அம்மாவும் இவரும் வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த சப்பாத்தி கொடுத்த கர்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பாதி பேர்த்துக்கு இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பெருசாக அந்த டீ காஃபிலாம் நான் குடிக்க மாட்டேன் அதிகமாக.
எப்போவாது தான் குடிப்பேன். இவர் வந்து சரி ஹார்லிக்ஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு வந்து இந்த பூஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குமா, சரி பூஸ்ட் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்லிக்ஸும் எனக்கு பூஸ்ட்டும் வாங்கி பாப்பாவும் கேட்டதுனால அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். அவர் பில்லு பே பண்ணிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா 2 பேரும் கோச்சு நின்றுட்டு இருந்தாங்க. சரி உங்கள் சண்டையை வீட்டில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. மாதிரி ரியலிஸ்டிக்கான ஃபேமிலி vlog பார்க்கணும் அப்படின்னா ஷால்ட்ஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.